இப்போ நம்ம 96 பிரேமம் அப்படின்னு கொண்டாடுறோம். இது வந்து கண்டிப்பா வந்து 90s கிட்ஸோட பிரேமம்னு தாராளமா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்மையா இருந்தது ப்ரோ. வருஷம் கழிச்சு ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ஒர்க்குங்களா? நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல. பட் நான் 2K கிட்டு 19 கிட்ஸ் வேற லெவல். ஆனால் அவங்களாம் அந்த பார்த்துட்டு இப்போ பார்த்தாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பாஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு படம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மூவி பார்த்து? இல்ல இதுக்கு முன்னாடி பார்க்கல. டிவில பார்த்தது இல்ல லைட்டா ஒரு கொஞ்சம் நம்ம இப்ப நான் 2K கிட் தானே, சின்ன பிள்ளைல அது நான் அவ்வளவா பார்க்கல. இப்பதான் ஃபுல்லா பாக்குறேன். லைக் நானும் இப்போ எனக்கு அந்த என்னோட ஸ்கூல் மெமரிஸ் காலேஜ் மெமரிஸும் ஞாபகம் வருது. நம்மளும் இப்பெல்லாம் இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. லவ் பத்தி இப்போ என்ன நினைக்கிறீங்க படம் பார்த்து? என்ன நம்ம நினைச்சது அந்த கடவுள் கொடுக்க மாட்டான். நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் இவருக்கும் அதான். உங்களுக்கும் அதான் நடந்துச்சு இல்ல, எல்லாருக்கும் அதான். நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் அதை அந்த அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்லாம் நம்ம அது கிடைக்கணும்னு நினைச்சா அப்புறம் நம்மளும் சூசைட்டா போயிட்டு. எந்த லவ் பிடிச்சது? இந்த காலேஜ் டைம் லவ் தான். அது அந்த பொண்ணுக்கு தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்ததெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு நினைச்சிருந்தா ஓடி இருக்கும்ல, அது தெரியாம. ஆனா அது துரோகம் தானே. அதுக்கப்புறமும் அவங்க அப்பா ஃபீல் பண்ணி அவரே அதை பத்தி நம்ம பிள்ளைக்கு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவரே அதை பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டு அவரே இறந்துட்டாரு. அது தேவையா? வந்தலோ தான் அதுல இருக்கு. காதல் வந்துச்சா வந்தலோ. அது காலேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது எனக்கு அது பிடிக்கல. ஆனா எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அந்த காலேஜ் மூமெண்ட்ல ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தா எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப அந்த பெயின்ஃபுல்லான இடம் என்னன்னா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் போய் இந்த ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, அதெல்லாம் இன்னமும் பசங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பசங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணா, என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் பசங்க இப்போ அவாய்ட் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஓகே, ஹெச்டியா தான் மாத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம் பார்க்கறது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. ஆமா, செம்மையா இருக்கு. அது வேற லெவல் படம். நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தவங்க தானே, ஆல்ரெடி பார்த்துருவோம். மறுபடியும் அதை பார்க்கணும்லாம் இல்லை. பார்க்கும்போது புதுசா ஒரு ஃபீல் வரும். சூப்பரா இருந்துச்சு. இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து பாருங்க. லைஃப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு சார். அப்படிங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருப்பீங்க. இல்லை, படம் சூப்பராக இருக்குது. பழைய படம் இருந்தாலும் இப்போ வந்து இந்த டைமில் பார்க்குற படம் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? படமே பிடிச்சிக்குது. சாங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. எல்லா சாங்கும் ஃபேவரட் தான். அது சூப்பராக இருந்துச்சு சார். சேரன் பழைய இது மாதிரி அப்படியே தான் இருக்கிறாரு. இப்போ தான் மாதிரி வேற மாதிரி இருக்கிறாரு. எது கெட்டப்பு? கேரளா கெட்டப்பு. ஆமாம், கோபிகா நல்லா தாங்க. ப்ரோ ஆட்டோகிராஃப் சொல்லியா ப்ரோ வேணும்? சீரியஸ்லி வந்து அது அப்பவே ஃபீல் குட் மூவி. இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா சேம் அதே வைப் தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து சூப்பராகவே வந்து பார்த்தோன்னா சேரன் அவர் எப்படின்னு தெரியல, அவரோட பயோகிராஃபியா என்னன்றது எனக்கு புரியல. ஆனால் ஆக்சுவலி இப்போ நம்ம 96 பிரேமம் அப்படின்னு கொண்டாடுறோம். இது வந்து கண்டிப்பாக வந்து 90s கிட்ஸோட பிரேமம்னு தாராளமாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த படம் என்னோட ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த படம் நான் பார்த்தது இல்லை. நான் சீரியஸ்லி அப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருந்த ஒரு லெசனில் கூட வந்து பார்த்தோன்னா அந்த படத்தோடைய கேள்விலாம் கேட்பாங்க. விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அப்போ கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா எல்லாரும் இந்த படத்தை அவ்வளோ புகழ்றாங்க. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ தான் இந்த படத்தில் வந்து பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே சாங் வந்து கேட்டிருக்கிறேன் நான். இந்த பாட்டில் மொத்தமாக நிறையா பாட்டு நான் கேட்டிருக்கிறேன் நான். அப்போதான் வந்து பார்த்தோன்னா, ஆனால் அந்த படமாக நான் பார்த்தது இல்லை. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ இந்த மாதிரி ஃபீல் குட்டு படம்லாம் வந்து பார்த்தோன்னா 2004 வந்துச்சு அப்படின்ற போது அப்போதான் எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மாதிரி மிகைப்படுத்த வேறிய ஒரு விஷயமா இருந்துச்சு. பிடிச்ச சீன் வந்து பார்த்தோன்னா, அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் அவர் ஸ்கூலோட இன்ட்ரோ காட்டுவாங்க. அவர் வந்து மீசை வச்சிருப்பாரு. அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா அதை சேவ் பண்ணிட்டு இனிமேல் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த சீனாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா கனிகா மேம்கிட்ட வந்து பார்த்தோன்னா சேரன் வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும். அது சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஸ்னேகா மேடம் வந்து பார்த்தோம்னா இவரை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து லவ்வர்ஸ் அப்படின்ட்டு எப்படியான நினச்சிக்கிறோம். பட் ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்படிதான் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் சரியான உதாரணம். ஏன்னா சேரனும் ஸ்னேகாவும் நடிக்கல வாழ்ந்துருக்குறாங்க இந்த படத்துல அப்படின்னாலும். இன்னொன்று வந்து இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ரெஸ்யூம் கொடுத்து வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு யாராவது வேலை வந்து உதவி செய்வீங்களா அப்படின்ற சீனாக இருக்கட்டும். இந்த படத்தில் நீங்கள் ஒரு சீன் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தில் தோண்ட நிறையா விஷயம் வந்து பார்த்தோன்னா இனிமையாக தான் இருக்கும்.
பிடிச்ச பாட்டு என்ன அந்த படத்துல? ஐயோ, எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்குங்க சீரியஸ்லாம். நான் ஆக்சுவலாக எனக்கு ஒவ்வொரு பூக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. அது நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் இந்த சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் படிக்க வந்துச்சா வந்தளோ அந்த சாங்காக இருக்கட்டும். ப்ளஸ் அந்த கண்ணீர் விட்டு கரையுதடி சரியான ஒரு இதுங்க. 4K ஹெச்டின்றாங்க. இது இப்போ அந்த படம் மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த 21 வருஷம்ன்றாங்க. ஆனால் சீரியஸ்லி எனக்கு இப்போ அந்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. 1% கூட இந்த படம் வந்து பிளர் அடிக்கல, எதுவுமே பண்ணல. இதுக்கு மேக்கிங் எப்படி கொடுத்தாரு அப்படின்னு தெரியல சேரன். எனக்கு இப்போ நினச்சதான் ஆச்சரியமா இருக்குது. அப்போ இந்த படம் எப்படி எவ்வளோ ஓடிச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு ரேண்டமாக பார்த்த ஒரு மூவி சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. இஸ் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லலாம் சேரன் சாருக்கு. இந்த மாதிரி தவமாய் தவம் இருந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு சில பேர் கேட்பாங்க டைமிங் இதை வச்சுட்டு எப்படி வந்து பார்ப்பாங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்பாங்க. நமக்கு வந்து டைமிங்கிறது முக்கியம் இல்லை. எதெல்லாம் மணி நேரம் பார்த்தாலும் ஒரு நல்ல படம் ஃபீல் குட் மூவியாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தோன்னா சேரன் ஜெயிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம்.